Hello friends, இந்த வீடியோவில் நம்ம சயின்ஸ் ஒர்க் புக் அதில் ஒர்க் ஷீட் 3 லைட் லெசன் பார்க்கலாம். ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் யூனிட் 1 யூனிட் 2 பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் யூனிட் 3 அண்ட் யூனிட் 4க்கு ஆன்சர்ஸ் போட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a concave mirror forms a virtual image when the object is inside the focus, அதாவது within the focus. ஃபோக்கஸ்க்குள்ளே இருக்கிறது தான் வந்து pole and focusக்கு நடுவில் இருக்கிறது தான் அந்த பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட், a convex mirror produces a virtual image when the object is, அதுவும் inside the focus தான். Next question, dash is the bending of light rays when the light enters from one transparent medium into another. So bending அப்படினாவே refraction. Okay, next, state true or false. Okay, fiber optic periscope is used for transport purposes. ஆமாம், சப்மரைன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல அடியிலேருந்து கீழேருந்து நம்ம பார்க்குறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஆல்சோ transport purpose. ஸோ ட்ரூ தான். A candle is 30 centimeter high. The height of its image in a plane mirror is also 30 centimeter. இதுவும் ட்ரூ தான். பிகாஸ் சைஸ் சேம் சைஸ் தான். பிளேன் மிரர் பொறுத்த வரைக்கும் சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் இமேஜ் ஃபார்மேஷனும் இருக்கும். ஓகே, இந்த லெசன் ஓவர். நெக்ஸ்ட் லெசன், ஹீட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் கன்வெக்ஷன்? எந்த ப்ராசஸில் கன்வெக்ஷன் இருக்குது? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி, convection currents. Okay, that hotter rises up and colder comes down. Next one, the transformation of solid to gas. So solid la irundhu straight ah gas ku pora per vandu sublimation. So option A. Okay, next, fill in the blanks. Third one, formation of land breeze and sea breeze is due to convection. Okay, next, heat energy from sun reaches the earth by radiation. Solar radiation வழியா தான் வருது. So the radiation. Okay, next one, the unit of energy in SI system is, unit of energy in SI system, it is joule. Okay, sixth one, heat is transferred from one end of the solid to another by ஒரு எண்ட் ஆஃப் சாலிட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது எந்த ஃபினாமினன்? கண்டக்ஷன். ஸோ இது வந்து கண்டக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட், ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் இஃப் ஃபால்ஸ் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ். when a substance receives more energy, the temperature of the substance decreases. So in the statement false, because correct statement என்னன்னா, when a substance receives more energy, the temperature of the substance increases. ஓகே, பிகாஸ் ஏன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு நிறைய எனர்ஜி செலுத்த கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகும். கைனட்டிக் எனர்ஜி அதிகமாக ஆக டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கன்வர்ஷன் ஃப்ரம் gaseous state to liquid state is called condensation. ஸோ கேஸ்லேருந்து லிக்விட் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் பேர் கண்டென்சேஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. Next one, convection takes place in solids and liquids. False. Correct statement என்னன்னா, convection takes place in
liquids and gases. Okay. 10th one, by conduction heat is transferred through liquids. False. Correct statement என்னன்னா by convection heat is transferred through liquids. இதான் வந்து correct statement. Okay, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ யூனிட் 5 பார்க்கலாம். இதே வீடியோலேயே யூனிட் 5ம் போட்டுறேன், பிகாஸ் ஷார்ட் டைம் தான் எடுத்துக்கிட்டோம் நம்ம 2 யூனிட்ஸும் முடிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதில் MCQs பார்க்கலாம். 2 charged objects are brought close to each other. Choose the correct statement. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி, பிகாஸ் அது எந்த சார்ஜ் டிபெண்டிங் ஆன் த சார்ஜ் அது வந்து அட்ராக்ட் ஆகும், இல்லைனா ரிப்பல் ஆகும். ஓகேவா? ஸோ தே மே எய்தர் அட்ராக்ட் ஆர் ரிப்பல் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் சார்ஜ் தே மே கேரி. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், அ ஃபியூஸ் ஒயர் ஷுட் ஹாவ் லோ மெல்ட்டிங் பாயிண்ட். அப்போ தான் வந்து ஷார்ட் சர்க்யூட் நடக்கும்போது அது ஈஸியாக பிரேக் ஆகும். தேர்ட் ஒன், 1.602 into 10⁻⁻19 is the coulomb is the elementary electric charge possessed by each electron oda charge. Fill in the blanks. An atom consists of dash dash and dash. So an atom consists of protons, neutrons and electrons. Okay, next, the parts of the negatively charged particles in an atom are called orbitals. எலக்ட்ரான்ஸோட பாத் என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், இன் அன் ஆட்டம் the dash and dash are equal in number. Number of electron is equal to number of proton. Electrons and protons. அதனால தான் ஆட்டம் வந்து நியூட்ரல் சார்ஜில் இருக்குது. எலக்ட்ரான்ங்கிறது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் ப்ரோட்டான்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டுமே ஈக்குவல் நம்பரில் இருக்கிறதுனால தான் ஆட்டம் வந்து நியூட்ரல். நெக்ஸ்ட் செவன்த் ஒன், எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் லோவர் பொட்டென்ஷியல் டு ஹையர் பொட்டென்ஷியல். எஸ், ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் ப்ரீஃப்லி. Why tungsten is used in electric bulb? ஏன் tungsten electric bulbல யூஸ் பண்ணுறோம்? Because tungsten has high melting point and high resistivity. Okay, then it glows at high temperature. Okay, ninth one, what happens when glass rod and silk cloth are rubbed with each other? ஒரு glass rod and silk cloth இது ரெண்டும் ரப் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது glass rod become positively charged, while silk cloth become negatively charged. Glass rod is attracted to silk cloth
since their charges are opposite. Okay, 10th one, name two materials to conduct electricity. Name two materials to conduct electricity. So what are the two materials? Any two materials apana silver and copper are conductors of electricity. Okay, அவ்வளவுதான். Next 11th one, Ravi rubbed a plastic scale to his hair and then took the scale close to bits of paper. What happens? So plastic scale up, so adnala it leaves when Ravi rubbed the plastic scale to his hair, it leaves a net positive charge on the parts of scale, and since the paper is negatively charged, the scale attracts the paper bits. Okay, so இங்க வந்து அண்டு போடாதீங்க, since மட்டும் அதோட சேர்த்து எழுதிக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். Next last question, label the parts of an atom on the following diagram and answer the questions related to the diagram. Okay, first label பண்ணிக்கலாம். இது என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் ஷெல்னு சொல்லுவாங்க. ஸோ இது எலக்ட்ரான், இங்கே proton, and this neutron. That's it. Okay, இதுதான் வந்து அதோட நியூக்ளியஸ். இது டோட்டலாக இது ஃபுல்லாக சொல்கிறது தான் நியூக்ளியஸ். ஓகே, நெக்ஸ்ட், வாட் டைப் ஆஃப் சார்ஜ் டஸ் அ ப்ரோட்டான் ஹேவ்? ஒரு ப்ரோட்டானுக்கு என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் charge. Next, what type of charge does an electron have? Negative charge. What is the charge of an atom? Charge வந்து atom வந்து எப்பயுமே neutral தான். Atom is always neutral. Which two subatomic particles are located in the nucleus of an atom? Nucleus of atomல என்னென்ன subatomic particles இருக்கு? Neutron and proton. Neutron and proton தான் எப்பயுமே நியூக்ளியஸில் தான் இருக்குது. ஓகே, நியூட்ரான் அண்ட் ப்ரோட்டான் இது ரெண்டும் தான் நியூக்ளியஸில் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம 3 லெசன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சவுண்ட்லேருந்து பார்க்கலாம். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.